சுயமா பேசுறேன்னு வச்சான், சொந்தமா நான் பேசினா அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க, இது ஒண்ணும் பாவம் இல்லைங்க. அப்படி நான் சுயமாய் பேசினால் எனக்கு சுயமயமே தேடுகிறேன்னு அர்த்தம். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னா அனுப்பினவரின் மகிமை தேடும் அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், உங்களை ஒரு சின்ன மீட்டிங்ல பேச வைக்கிறாங்க, அல்லவென்றால் உங்ககிட்ட சிலர் ஆலோசனைக்கு வர்றாங்க, சிலர் ஆலோசனைக்கு வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை கொடுப்பீங்க? சொந்தமா ஆலோசனை கொடுப்பீங்களா, இல்ல வேதத்திலிருந்து ஆலோசனை கொடுப்பீங்களா? சொந்தமா ஆலோசனை கொடுத்தால் சுயமகிமை தேடுகிறீங்கன்னு அர்த்தம். தேவன் சொன்ன வசனத்திலிருந்து ஆலோசனை கொடுத்தால் அனுப்பினவரின் மகிமை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப யாருகிட்ட பேசினாலும் சுயமா பேசாதீங்க, சொந்தமா பேசாதீங்க. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இருதயம் சுத்தமா இருந்தா வெளியே வர்றது உண்மையா தான் இருக்கும். இருதயம் உண்மையா இருந்தா வெளியே உண்மைதான் பேசுவாங்க, போய் பேச மாட்டாங்க, போய் பேச மாட்டாங்க. நம்ம வாயில போய் வர்றது இல்லையா? ஏன் இல்ல? நம்ம சுத்த இருதயத்தை விரும்பலங்க. ஆண்டவர் விரும்புற அந்த சுத்த இருதயம் எனக்கு வேணும்னு நினைக்கல. சாத்தான் தான் அந்த இருதயத்தை நிரப்பும் போது பொய்யா வரும். தேவைப்படும் போதெல்லாம் போய் சொல்றீங்களா? சரி, உலகத்தான் எப்ப போய் சொல்றான்? தேவைப்படும் போது. நம்ம எப்ப போய் சொல்றோம்? தேவைப்படும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ, எங்க பொய்னா சாத்தான் உள்ள இருந்தாதான் பொய் வரும். ஒரு டம்ளர்ல தண்ணி அடிச்சா தட்டுனா தண்ணி தான் வெளியே வரும். இல்லைன்னா ஒரு டம்ளர்ல சாராயம் தட்டுனா சாராயம் தான் வரும். அப்படின்னா என் இருதயம் உண்மையா இருந்துச்சுன்னா பொய் வராதுங்க, பொய் வராது. அருமையா சௌரியே, சௌர்னே, நீ தேவனுடைய பார்வையில உன் இருதயத்தை உண்மையாக வைத்துக் கொள்ள விரும்பினால் பாவம் செய்யாத, பாவம் செய்யாத. பாவத்துக்கு செத்துரு, பாவத்துக்கு செத்துரு. வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து, இயேசுக்குன்னு பிழைக்கிற ஒருத்தன் பாவத்துக்கு செத்துதான். இப்ப பாவம் செய்யணுமா இல்ல இருதயத்துல நீங்க சுத்தமா இருக்கணுமா? நீங்க தான். இருதயத்தில் அசுத்தமா இருந்தா தான் பாவம் செய்வோம். ஏன்னா இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருப்பான். பாவம் செய்வாய், ஆனால் உன் இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். தேவன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இருதயத்தில் உண்மை உள்ளவனாயிரு. இருதயத்தில் உண்மை உள்ளவனாய் இரு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எப்படியா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதையும் உள்ள படைச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஆனா அதுக்காக படைக்கல. அது படைத்தது நல்லது, ஆனா கேடு உள்ளதா இருக்குது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை ஒருத்தருமே அறிய முடியாது. இந்த இருதயம் திருக்குள்ளதா இருக்குது பாருங்க, கேடு உள்ளதா இருக்கு பாருங்க, இதை யாருமே அறிய முடியாது, யாருமே அறிய முடியாது. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை வித்தியாசமா போச்சு.
இப்போ மனைவி நினைக்கிறத புருஷன் அறிய முடியாது, புருஷன் நினைக்கிறத மனைவி அறிய முடியாது, பெற்றோர் நினைக்கிறத பிள்ளைகள் அறிய முடியாது, பிள்ளைகள் நினைக்கிறத பெற்றோர் அறிய முடியாது. ஆனால் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை அறிந்த ஒரு ஆண்டவர் ஒருவர் தான். கவனமாக கேட்டுங்க. இப்போ அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 40வது வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரன் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவன் அவனுக்கு பலன் அளிப்பீராக. என்னவா? எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் தேவரீர் ஒருவரே. அப்போ யாரும் இருதயத்தை பார்க்க முடியாது, அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் ஒருவனும் கிடையாது. அப்படி இருக்க தேவன் ஒருவரே இருதயத்தை அறிந்தவராயிருக்கிறார். அப்படின்னா இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். சவுல் தேவனுக்கு துரோகம் பண்ணின போது தாவீதை ராஜாவாக்கும்படிக்கு சாமுவேல் சொல்ற. சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஈசாயினுடைய பிள்ளைகளெல்லாம் நிற்க சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான், ஒரு பையன். அவனை பார்த்து, பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க, அவனை பார்த்து இவனாத்தான் இருக்குமோ அப்படின்னு அபிஷேகம் பண்ண போனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் அல்ல, நீ இவன் சரீரத்தை பார்க்கிறார், நானோ அவன் இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், தேவன் தான் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயம் திருக்குள்ளது கேடு உள்ளது. ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, இவன் இல்லப்பா, நான் இவன் நீ முகத்தை தான் பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். யாரு? தாவீது. அவனைத்தான் நீ அபிஷேகம் பண்ணுட்டார். அப்படியானால் இருதயத்தை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். யாரும் பார்க்க முடியாது, தேவன் ஒருவரே அறிவார். அப்படியானால் இந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் அறியக்கூடிய அந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 51வது சங்கீதம் 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இப்போ கவனிங்க, இது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசை என்ன? நம்முடைய இருதயத்தில், நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏங்க, நம்ம விருப்பமெல்லாம் அவர் செய்யணும்னு நினைக்கிறோம், அவர் விரும்புறத நம்ம செய்யணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, என் குடும்பத்தில் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம விருப்பப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, நல்லது. ஆனால் அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்காரு. அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்காரு. என்ன விருப்பமா? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாராம்? இது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என் விருப்பமெல்லாம் எவ்வளவோ கேட்குறேன், அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறீங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் விருப்பம்னு இதை சொல்கிறீங்களே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்னு இருக்குதே. ஆண்டவரே, உங்கள் விருப்பம் இதுதானே, ஆகவே என் உள்ளத்தில் உண்மை இருக்க நான் விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாம் இருதயத்தில் கையை வச்சுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே,
உள்ளத்துல உண்மை இருக்கு. நீங்க விரும்புறீங்களவா? நீங்க விரும்புறீங்களவா? அந்த விருப்பத்தை நான் ஆண்டவரே ஆமோதிக்கிறேன். அந்த விருப்பப்படியே நான் வாழ வாஞ்சிக்கிறேன். என் இருதயத்தில் நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எல்லாம் வாயத்திறன்னு சொல்லுங்க. நான் சொன்னதுக்காக சொல்லாதீங்க. நீங்களா ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீரே, அந்த விருப்பம் என் இருதயத்தில் நிறைவேறுவதாக நான் அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சரி, இப்போ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறவனுடைய அந்த உள்ளம் எப்படி இருக்கும், அவன் இருதயம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத இப்ப தியானிக்க போறோம். ஒரு 4-5 காரியத்தை தியானிக்க போறோம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த இருதயத்தில் உண்மையா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதான் தியானிக்க போறோம். வாசிங்க சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து அப்படின்னு இருக்குது நாம பைபிள்ல. மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொள்ளுகிறேன். அப்போ மனசுல உண்மை உள்ளவன் என்ன செய்வான்னு சொல்லுங்க? பாவத்துக்கு விலைக்கு காத்து கொள்வான். பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டான். இப்போ உண்மை இருக்க விரும்புறீங்களவா? உள்ளத்துல உண்மை இருக்கிற விரும்புறீங்களவா? பாவத்துக்கு செத்துருவோம். எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, நானும் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புறேன். அப்படி இருக்க என் வாழ்க்கையில பாவமே இருக்க கூட. அருமையான சௌரனே சௌரியே, இது வரைக்கும் ரகசியமா நீ தப்பு பண்ணா கூட இன்னைக்கு மாத்திக்க. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்க, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்பா அப்படின்னு கேட்ட. அப்படி நீ கேட்டது உண்மையானால் நீ ரகசியமாய் செய்து வருகிற பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையே. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், இருதயத்தை பார்த்த தேவன் அவனை அபிஷேகித்தார் ராஜாவாய். அவன் சொல்லுகிறான், நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொண்டேன். அருமையானவர்களே, துர்க்குணத்தை வச்சுக்கிட்டு ரகசியமா தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் ஆண்டவருக்கும் நான் உண்மையாத்தான் இருக்கிறேன்னு சொன்னா நீ தப்பா நடக்கிறேன்னு அர்த்தம். போய் சொல்ற, ஏமாத்துறன்னு அர்த்தம். வாழ்க்கையை மாத்திக்க. இருதயத்தில் உண்மையா இருக்க விரும்பினால் அசுத்தமான காரியங்களுக்கு உன்னை விலக்கி காத்துக்க. இந்த தானியேலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு பிரதானிகளும் பாபிலோன்ல பிரதானிகளும் தேசாதிபதிகளும் லோக்கல் பீப்புள் எங்க உள்ளவங்க? பாபிலோன்ல உள்ளவங்க. தானியேலோ சிறைப்பிடிக்கப்பட்ட அகதி, அதாவது அடிமை. அப்படிப்பட்டவனை தேவன் உயர்த்திட்டார் ராஜா மூலமாக. ஆனால் திரும்பவும் அந்த ராஜா பிரதானிகளுக்கும் பிரதானியாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் என்னவா, தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி அவனை வாழ்க்கை காலி பண்ணிருன்னு நினைக்கிறாங்க. குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். முகாந்திரம்னா என்ன? ரீசன். ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தேடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாம போயிடுச்சு. ஒரு முகாந்திரம், ஒரு சின்ன ரீசனும் கிடைக்கல, ஒரு சின்ன குற்றமும் கிடைக்கல. அவன்கிட்ட கண்டே பிடிக்க முடியல, கண்டே பிடிக்க முடியல. ஏன்? அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் இல்லை. எங்க அவன் உண்மை உள்ளவங்க, உண்மை உள்ளவன். ஆகையினால அவன் வாழ்க்கையில் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியல, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அருமையான சௌரனே, நீ தேவனுடைய பார்வையில உன் இருதயத்தை உண்மையாய் வைத்துக் கொள்ள விரும்பினால் பாவம் செய்யாத.
பாவம் செய்யாத, பாவத்துக்கு செத்துரு, பாவத்துக்கு செத்துரு. வேதம் அப்படிதான் சொல்லுது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து, இயேசுக்குன்னு பிழைக்கிற ஒருத்தன் பாவத்துக்கு செத்து தான் ஆகணும். இப்ப பாவம் செய்யணுமா இல்லை இருதயத்தில் நீங்க சுத்தமா இருக்கணுமா? நீங்க தான், நீங்க இருதயத்தில் அசுத்தமா இருந்தால் தான் பாவம் செய்வோம். ஏன்னா இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பான். உன் பாவம் செய்வாயானால் உன் இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இருதயத்திலே சுத்தத்தை நீ விரும்புவது உண்மையானால், வேண்டாண்டவரே நான் பாவத்துக்கு செத்துறேன்ப்பா, பாவம் எனக்கு வேணாம்ப்பா சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இருதயத்தில் சுத்தம் வேணும் வேணும்னு கேட்டீங்களே, இது சுத்த இருதயத்திலே சிருஷ்டின்னு கேட்டீங்கல்ல, அப்போ எனக்கு பாவம் வேணாம் ஆண்டவரே. ரகசியமா எங்காவது பாவம் செஞ்சிட்டீங்களான்னு கவனிச்சுங்கோ. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க. வாலிப பிள்ளைலாம் ஜாக்கிரதை, ரகசியமாலாம் பாவம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. பிள்ளைகளையும் சொல்றேன், பையங்களையும் சொல்றேன், ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய பேர் ரகசியத்தில் தாங்க பாவம் செய்றாங்க. விசுவாசிகள் உலகத்தான் துணிஞ்சு கூட பாவம் செய்வான். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய விருப்பப்படி என் இருதயம் உண்மையா இருக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, வேணாம் ஆண்டவரே எனக்கு பாவமே வேணாம், பாவமே வேணாம். ஏன்னா வேதாள இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான். அப்ப பாவம் செஞ்சான்னு அர்த்தம் என்ன? இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நான் சுத்தமா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்க இருதயம் சுத்தமா இல்லைன்னு. ஒண்ணு, சுத்த இருதயத்தை நீங்க விரும்பினீங்கன்னா, ஆண்டவர் விருப்பப்படி சுத்த இருதயத்தை விரும்பினீங்கன்னா பாவத்துக்கு செத்துரும். இது யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ தெரியல. நான்லாம் இப்படி செய்திகளை கேட்கும்போது அப்படியே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன். பேசுகிற அந்த வார்த்தைக்கு, ஆண்டவரே சுத்த இருதயத்தை விரும்புறீங்களே, நான் பாவத்துக்கு செத்துறேன் ஆண்டவரே, பாவத்துக்கு செத்துறேன், வேணாம்பா, நான் பாவம் செய்து என் இதயத்தை அசுத்தமாக்கி உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கவா, வேண்டான்னு அப்படி ஜெபம் பண்ணுவேன். அதாவது வசனம் உங்ககிட்ட வரும்போதே நீங்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களா இருக்கும். அதுதான் சபைக்கு வருதுன்னு அடையாளம். சும்மா இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னு மார்க் போட வந்திருக்கேன். ஓகே, இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். இங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனுக்கு ஊர் பேர் என்ன? ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்திலிருந்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. வேதம் சொல்லுது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? உண்மை உள்ளதா இருக்கிறது. உங்களை குறித்து என்ன குறித்து அப்படி ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க. உங்களை குறித்து என்ன குறித்து அப்படி சாட்சி சொல்லணும். அப்ப இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறவர் அவன் இருதயமோ உண்மையா இருக்கிறதை கண்டார். கண்டார். உங்க இருதயத்தையும் என் இருதயத்தையும் காண்கிறவர். அவன் இருதயத்தை எப்படி கண்டாரு? உண்மை உள்ளதாக கண்டார். உண்மை உள்ளதாக கண்டார். உங்க இருதயத்தையும் என் இருதயத்தையும் உண்மை உள்ளதாக காணும். இருதயத்தில் உண்மை உள்ள எப்படி இருப்பான்? பாவத்தை வெறுத்துருவான், பாவத்துக்கு செத்துருவான். எனக்கு பாவானாப்பா, இவன் தாங்க உண்மை உள்ளவன். ஆனா ரகசியமா நீங்க எங்கேயா பாவம் செய்யணும் விருப்பம் வருதா? விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க உள்ளத்துல இன்னும் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஜனங்களுக்கு மத்தியில் என்ன பண்றீங்க? படம் காமிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிச்சுங்க. ஒண்ணு, உண்மை இருக்க விரும்புறவன் பாவத்தை வெறுத்துருவான். 2வது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம்
13வது வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். வேதம் சொல்லுது பாருங்க, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான். ஒரு ரகசியம், இது யாருக்கும் தெரியக்கூடாதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை புறங்கூறி தெரிகிறோம். கோல் சொல்றான் பாருங்க, அவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவான். ரகசியம் என்பது காக்கப்பட வேண்டியது, வெளியே தெரியக்கூடாதது. ஆனால் புறங்கூறான் பாத்தீங்களா, கோல் சொல்றான்ல, அவன் இதை அப்படியே தூட்டி திரிவான். ஆனா வேதம் என்ன அழகா சொல்லுது, ஆவியில் உண்மை உள்ளவன். ஆவியில்னா இருதயத்திலே. ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஒரு ரகசியம், சொல்லக்கூடாத ரகசியம், தேவையில்லாத ஒரு ரகசியமான காரியம் உங்களுக்கு வந்துருச்சுங்க, உங்க காதுக்கு வந்துருச்சு. நீங்க இத புறங்குறி தெரிவீங்களா, ஆவியில உண்மையா இருந்து காரியத்தை அடக்குவீங்களா? தவறான காரியம் ஒன்று நடந்துருச்சு, அது உங்க செவிக்கு வந்துருச்சு. அது சபையினுடைய காரியமோ, இல்ல வெளியே உங்க சொந்தக்காரர் காரியமோ, இல்ல பக்கத்துல அக்கத்துல உள்ளவங்க காரியமோ, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, தவறான காரியம். அது உங்க காதுல வந்து எட்டிச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உண்மையான இருதயத்தை விரும்புறவன் என்ன செய்வானா? ஆவியில உண்மையிலவன் காரியத்தை அடக்குவான். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஆவியில உண்மை உள்ளவங்கள வாழ விரும்பலங்க, விரும்பல. ஒரு மேட்ரு தெரிஞ்ச உடனே, தெரியுமா சிஸ்டர், இது மாதிரி சிஸ்டர், அப்படியா, ஐயோ, ஓஹோ, உடனே இந்த சிஸ்டர், தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குது. புறங்கூறி தெரிகிறவன் ஆவியில் உண்மை உள்ளவன் அல்ல. ஆவியில் உண்மை உள்ளவன் அல்ல. நான் இப்படி சொல்றேங்க, மாத்தி சொல்றேன். நீங்க ஆவியில உண்மையா இருந்தா வேண்டாத காரியத்தை அடக்குவீங்க. ஆனா இப்ப வெளியே சொல்றீங்கல்ல, அதே காரியம் உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேவலமா இல்ல? எங்க ஒரு அசுத்தமான காரியங்க, தவறான காரியங்க ஒண்ணு நடந்து போச்சு வச்சுக்குவோம், அது உங்க காது வரைக்கும் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணணும்? ஆவியில உண்மையுள்ளவன் என்ன செய்வான்? அடக்குவான். என்கிட்ட எல்லாம் சிலர் முக்கியமான, அதாவது பிரச்சனை காரியங்களை என்கிட்ட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிக்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணட்டுங்க? நான் என்ன செய்யட்டும்? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். கவுன்சிலிங் கொடுத்துட்டு என் உள்ளத்தில் அப்படியே அடைக்கிடுவேன். என் மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் இதை எல்லா பக்கமும் சொல்லிட்டு தெரிஞ்சா தூத்தி திரிகிறவன். கோல் சொல்றவன் என்ன அர்த்தம்? உங்க காதுக்கு ஏதாவது வந்துச்சா தேவையில்லாம? உங்க சொந்தக்காரர்களுடைய விஷயம் தேவையில்லாம வந்துச்சா? அக்கம் பக்கத்தில் உள்ள உங்களுடைய சொந்த மேட்ரு உங்களுக்கு காதுக்கு வந்துச்சா? சபையில் உள்ள உங்களுடைய தேவையற்ற காரியங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்துச்சா? நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க? என்ன செஞ்சீங்க? இந்த சூழ்நிலையில என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு வந்துச்சு. யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, உங்க சொந்தக்காரர் வர்றாங்க, உங்க சொந்தக்காரருடைய மேட்ரு உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப சொந்தக்காரருக்கு விஷயத்தை தெரியாதவங்க ஒருத்தங்க வர்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ தெரியுமாத்த, என்னம்மா? இல்ல வேணாம் விடுங்க, சொல்லு. இது மாதிரியா அவ இருக்காள, நம்ம சித்தப்பா மகா இந்த மாதிரி பண்ணிட்டாலாம். அப்படியா? எங்க இதை ஏன் அடக்க தெரியல? இதை ஏங்க அடக்க தெரியல? ஆவியில உண்மை இல்லை. போன் அடிச்சு வேற சொல்றீங்க, வீட்டுக்கு வந்தா வேற சொல்லிடுறீங்க. என்னத்துக்கு சொல்றீங்க? உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷமா? எங்க அவருக்கு வேதனை வராதா? நீங்க சொன்னதை பற்றி இல்ல,
நடந்த விஷயமே அவருக்கு வேதனை வராதா? அந்த வேதனைய நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு வேதனை, நீங்க என்ன பண்றீங்க? அதை சந்தோஷமா எடுத்து அடுத்தவங்க சொல்லுங்க. அப்போ அவருக்கு வேதனை, உங்களுக்கு சந்தோஷமா? அவருக்கு வேதனை, உங்களுக்கு சந்தோஷமா? நான் உலகத்து பெண்களை சொல்றேன். உலகத்து பெண்கள் தான் தினத்தந்தியை விட மோசமா இருப்பாங்க. ஏன்னா தினத்தந்தியில் தான் நியூஸ் சக்கு சக்கு சக்குன்னு உடனே வரும். ஆனா இந்த உலகத்தின் பெண்கள் ஒன்று காரியத்தை சொல்லிட்டா போதும், மட 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 மடன்னு பாஸ் ஆகிட்டே இருக்கும், பாஸ் ஆகிட்டே இருக்கும். யோசித்து பார் சௌரனை, யோசித்து பார். ஆவியில் உண்மை உள்ளவன் ரகசியத்தை, காரியத்தை அடக்குகிறான். இவன் தாங்க உண்மை உள்ளவன். உனக்கு உண்மை உள்ள இருதயம் வேணுமா? இல்ல துட்டி தெரியணுமா? அங்க நீ எல்லாத்தையும் சொல்லிட்டாலே வேணுமா? சொல்லு. உன் இருதயம் உண்மையாக இல்லை, உன் இருதயம் உண்மையாக இல்லை. நான் வேதத்திலிருந்து ஆவியில உண்மை உள்ள மனுஷன் 2 வரை சொல்றேன் பாரு. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 18வது 19வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இப்போ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் இருக்கு, கல்யாணத்துக்காக நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியினாலே யாரு இவள் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அப்ப கர்ப்பவதி ஆனது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. ஆனால் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டது தெரியாது. அப்படி பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டது யாருக்கும் யாருக்கும் தெரியும்? மரியாளுக்கும், நான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கும் தெரியலாம், அப்பாவுக்கும் தெரியலாம், தெரியலாம். சோ ஆனா இப்ப கர்ப்பவதி ஆனது காணப்பட்டுருச்சு, வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறத பாருங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். என்னங்க இது? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்ப மேட்ரு இவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு? யோசேப்புக்கு மேட்ரு வந்துருச்சு. ஆனால் அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கு கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லப்பட்டதுனாலே, அடே இவ எங்கோ தவறா நடந்துட்டா, எவன் கூடவே தவறாவ நடந்துட்டா அப்படிங்கிற எண்ணம் இவனுக்குள்ள உருவாகுது. ஆகவே இப்படி உருவான நேரத்தில் இவன் என்ன செய்யறான்? அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனது இல்லை. இருதயத்தில் எப்படி சுத்தமா இருக்கான்னு பாருங்க, மனசுல மனசுல எப்படி சுத்தமா இருக்கான்னு பாருங்க. அவளை அவமானப்படுத்த மனது இல்லை, மனது இல்லை. இருதயத்தில் சுத்தத்தை விரும்பினான். ஆகையினால ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். என்ன மனுஷனா இருப்பாங்க, என்ன தேவனுடைய மனுஷனா இருப்பாங்க. மேட்ரு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் நீதிமானா இருக்கிறதுனால மற்றவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பு வந்தால் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க, சே அவன் மோசமானவா, ஐயோ எவன் கூட பழகி இப்படி ஆகிவிட்டா, ஐயோ என் தலையில கட்ட பார்த்தாங்க நான் வேண்டான்ட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அருமையான சௌரனே சௌரிய யோசித்துப்பார், யோசித்துப்பார். அவனுக்கு மேட்ரு வெளியே தெரிஞ்சிச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியினால் தான் அவள் கர்ப்பவதி ஆனாள் என்பது அவனுக்கு தெரியாது. கர்ப்பவதி ஆயிட்டான். அப்படி இருக்க அவன் நீதிமானா இருந்தவன் அவமானப்படுத்த மனது இல்லாமல், அவனுடைய உள்ளத்துல அவளை அவமானப்படுத்த எண்ணமே இல்லைங்க. அதனால் ரகசியமாய் தள்ளிவிட விரும்பினான். இவன் தாங்க உண்மை உள்ளவன். உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுதுன்னா ரகசியமா வச்சுட்டு விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக அதை விட்டு நீங்க தூற்றி திரிகிறீங்கன்னா இருதயத்தில் உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். இருதயத்தில் உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். நான் எப்படி சொல்றேன், பழைய ஏற்பாட்டு
யோசேப்பு. அவனோடு கூட போத்திவாரின் மனைவி தவறாய் நடக்கும்படி பல விதத்திலே அவனை ட்ரை பண்றா. ஆனா அவனோ இத்தனை பெரிய பொல்லாங்குடன்பட்டு என் தேவனுக்கு உரமா பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி விலகிட்டான். கவனமா கேட்டுங்க, விலகிட்டான். இப்போ நாளாயிற்று, எகிப்துக்கே அதிபதியாய் வந்துட்டான். இப்போ ராஜா என்ன சொன்னாலும் கேட்பான் இவன் சொல்றத. ஒருவேளை இவன் ராஜா, நான் போத்திவாரின் வீட்டில் இருக்கும்போது போத்திவார் அலுவல் நிமித்தம் வெளியே போன பின்பு அவனுடைய மனைவி என்னை ரொம்ப தூண்டினா தப்பு செய்யறதுக்கு, நான் தான் வேண்டான்னு நான் கடைசியில் சட்டை பிடிச்சி என் குற்றவாளியாக்கி ஜெயிலில் போட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவனுக்கு சொல்ல முடியும், ஆனா செயலியே அதிபதி ஆயிட்டாங்க. அவன் நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம், அவளை தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். சரித்திரம் சொல்லுதுங்க, அவன் அதிபதி ஆன உடனே ராஜா ரதத்துல கூட்டு வர சொல்றாரு, ஊர்வலம் வர சொல்றாரு. அப்போ அந்த புரோகிராம் படி போத்திவாரின் தெருவில் போகணும் அந்த ரதம். இது போத்திவாருக்கு தெரிஞ்சிருக்குமோ நம்ம தெரியல. ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டார். ஒய்ஃப் பார்த்தா நம்ம தெருவிலே ரதம் வந்தால் ஏதாவது குற்றம் சாட்டிட்டா, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு ரதம் வருதுன்னு தெரிஞ்சு அவ தற்கொலை பண்ணி கொண்டாளாம். இது சரித்திரம். தற்கொலை பண்ணி கொண்டாளாம். ஏன்னா நம்ம செஞ்ச சரி எனக்குத்தானே தெரியும், இவன் வேற அதிபதி ஆயிட்டான், வெளியே சொன்னா வெக்க கேடு, செத்துருவன் செத்துட்டான். ஆனா அந்த யோசேப்பு என்ன செய்தாலும் தெரியுமா? அவ தெருவழியா போக வேண்டியது, நம்ம அந்த தெருவழியா போனா இதை அவளை பாதிக்கும், அவன் மனசு புண்படும் நினைச்சு வேற புரோகிராமே மாத்தி வேற ஒரு தெருவழியா போயிட்டான். அதுக்குள்ள இவங்க தற்கொலை பண்ணிட்டான். என்னங்க தேவனுடைய மனுஷன், என்ன மாதிரி தேவனுடைய மனுஷன்! புறங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். எங்க இருதயத்தில் சுத்தத்தை விரும்புகிறீர் என்று சொல்லி கேட்டு நான் சுத்த இருதயம் உள்ளவனாய் வாழ வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணமே. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள் நமக்கு வரும்போது என்ன செய்யணும்? காரியத்தை அடக்கிருங்க. அடக்குனா அவங்க ஆவியில உண்மை உள்ளவன். ஒண்ணு, ஆவியில் உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? பாவம் செய்ய மாட்டான். ரெண்டு, ஆவியில் உள்ள உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? தகாத காரியங்களுங்க, வேண்டாத காரியங்களை, வெளியே தெரிஞ்ச வெக்கங்கிற காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு, அதை அடக்கணும். அதனால பாஸ்டர் அடக்க சொல்லிட்டாரு, நான் இனிமேல் சுவிசேஷமே சொல்ல மாட்டேன். ஓப்பா, நான் அதை சொல்லல, தேவையற்ற காரியங்களை தான் அடக்க சொன்னேன். ஓகே. ரெண்டு. மூன்றாவது, ஆவியில் உண்மை உள்ளவன் எப்படி இருப்பான் என்று சொல்லிப்பார். என் ஆண்டவராக இயேசு சொன்னார், மத்தேயுவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34வது 35வது வசனங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். போதும். என்ன சொல்றாரு? இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அப்போ இருதயம் எப்படி இருக்குதோ அதைத்தான் வாயினால ரிவீல் பண்ணுவோம், வெளிப்படுத்துவோம். ஓகே. இப்போ தேவன் என்ன சொல்றார் பாருங்க. சகரியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். என்ன சொல்றாரு? அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். அப்போ இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இருதயம் சுத்தமா இருந்தா வெளியே வர்றது
உண்மையாக தான் இருக்கும். இருதயம் உண்மையாக இருந்தால் வெளியே உண்மை தான் பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்க. பொய் பேச மாட்டாங்க. நம்ம வாயில பொய் வர்றது இல்லையா? ஏன் இல்லை? நம்ம சுத்த இருதயத்தை விரும்பலைங்க. ஆண்டவர் விரும்புகிற அந்த சுத்த இருதயம் எனக்கு வேணும்னு நினைக்கல. சாத்தான் தான் அந்த இருதயத்தை நிரப்பும் போது பொய்யா வரும். தேவைப்படும் போதெல்லாம் போய் சொல்றீங்களா? சரி, உலகத்தான் எப்போ போய் சொல்றான்? தேவைப்படும் போது. நம்ம எப்போ போய் சொல்றோம்? தேவைப்படும் போது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ, எங்க பொய்னா சாத்தான் உள்ள இருந்தாதான் பொய் வரும். ஒரு டம்ளர்ல தண்ணி அடிச்சா தட்டுனா தண்ணி தான் வெளியே வரும். இல்லைன்னா ஒரு டம்ளர்ல சாராயம் தட்டுனா சாராயம் தான் வரும். அப்படின்னா என் இருதயம் உண்மையா இருந்துச்சுன்னா பொய் வராதுங்க. பொய் வராது. பொய்யா சொல்ல மாட்டான். பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்பதை தேவன் அறிவார்மா. பொய் சொல்லுகிறது இல்லை என்பதை தேவன் அறிவார்மா. இன்னொரு இடத்துல சொல்றேன் பாருங்க, ஆதியாகமம். யோசேப்பு ஒரு நீதிமான். அவனை குறித்து 46வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் அப்படின்னா உங்களை அழைப்பான். நீங்க என்னதான் தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்பான். இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, கிட்டத்தட்ட 70 பேர் வந்திருக்கீங்களே, நீங்க என்னதான் தொழில் அப்படின்னு உங்களை கேட்பான். கேட்டால் நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள். ஏங்க, உங்க தொழில் என்னன்னு கேட்பான். நாங்க சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் மேய்ப்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஒரு யோசேப்பு தான் தகப்பன்ட்டையும் கூட இருக்கிற சகோதரிடத்தையும் சொல்றான், கேட்டா இப்படி சொல்லுங்கப்பா. சொல்லிட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கிறார்கள் என்றான். ஓஹோ, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கிறார்கள் என்றான். அப்போ இந்த யோசேப்புக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பா இருக்கிறதை கண்டுபிடிச்சான். அவன் எகிப்தில் உள்ளவங்களுக்கு மேய்ப்பர்கள்லாம் அருவருப்பு. ஆனா என்ன சொல்லி கொடுக்குறான் ராஜா கேட்டா? மேய்ப்பன்னு சொல்லு. மிஞ்சி போனா என்ன நினைப்பாங்க? அருவருப்பாங்க, அப்படித்தானே? ஒருவேளை ராஜா அருவருப்பான இவனையா தலைவனா வச்சிருக்கேன், அதிபதியா வச்சிருக்கேன், என்னை வேணா தள்ளுவான், நான் தயார். ஏன்னா அப்பா உடன் பிறந்தவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க? மேய்ப்பர்கள் சொல்றாங்க. மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு. அப்போ இந்த யோசேப்பு அவன் ஒரு மேய்ப்பன். எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவன தலைவனா வைக்கிறதா? ஐயோ, இவனை போய் வச்சுட்டேனேன்னு சொல்லி வேதனைப்படுவதற்கு சான்ஸ் உண்டு. ஆனாலும் அந்த யோசேப்பு சொல்றான், சொல்லாத, போய் சொல்லிடாதே, மேய்ப்பனே சொல்லு. ஒரு பாதிப்பு வரும்போது அங்க மனுஷன் போய் சொல்லுவான். தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போதுதான் போய் சொல்லுவான். ஆனா இவனோ ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்கிற சூழ்நிலை இருந்த போதிலும் அவன் போய் சொல்ல விடலை. ஏன் தெரியுமா? உண்மை உள்ளவனாயிருந்தான். யோசேப்பு உண்மை உள்ளவனாயிருந்தான். இருதயத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தான். என் தேவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு முன்னால் நான் உண்மையா இருந்து நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சான். வேதம் என்ன சொல்லுது? அவனவன் பிறனுடனே உண்மையை யார் பேசுவான்? உள்ளத்துல உண்மையா இருந்தால் வெளியே உண்மை வரும். உள்ளத்துல பொய் இருந்தா பொய் வரும். நமக்கு ஏன் உண்மை வரல? சாத்தான் நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் துணிகரமா போய் சொல்றோம். பேதுரு அப்படிதான் சொன்னான்.
வித்த பணத்தை அனனியா மனைவி அறிய கொண்டு வந்து ஒரு பகுதியை வஞ்சித்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்கிறான். ஒண்ணுமே கேட்கல. இவ்வளவு தான் வித்தீங்களான்னு அவன்கிட்ட கேட்கல. அவன் சொல்றான், அனனியாவே, நீ நிலத்தின் கிரயத்தை 1 பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ சாத்தானால் யாருடைய இருதயம் நிரம்பி இருக்குதோ அவங்க தான் டக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் பொய்யா வருது? சாத்தான் நிறைஞ்சிருக்கிறான். ஆவியில உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஆவியில உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். 1, ஆவியில உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? பாவம் செய்ய மாட்டான். 2, ஆவியில உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குவான். 3, ஆவியிலே உண்மை உள்ளவன் பொய் சொல்ல மாட்டான். 4வதாக, ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் வரணும்னா சர்வ சாதாரணமா பொய் சொல்லி தப்பிச்சிடுங்க. அதுவும் பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா என்ன பொய். வேற யாருக்கு வேணாலும் தெரிஞ்சிடட்டும். என் புருஷனுக்கு கூட சொல்லிவிடுங்க, ஆனா பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுங்க. வெக்கக்கேடு. எங்க பாஸ்டருக்கு தெரிஞ்ச என்ன? அதை விட பெரியவர் தேவன் இருக்கிறாரு, அவருக்கு தெரியுமே. ரைட். 4வதாக லூக்காளுன சுவிசேஷம். அதாவது இருதயத்தில் உண்மை உள்ளவன் எப்படி இருப்பான்? 16வது அதிகாரம் 12வது வசனம். வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். இருதயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அவன் அடுத்தவங்க காரியத்திலும் உண்மையா இருப்பான். அப்போ உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்குறாங்க, கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? ஆவில உண்மையா இருந்தா பணத்துக்கு அக்யூரேட்டா கணக்கு எழுதி கொடுப்பீங்களா? அதுல கொஞ்சம் எடுத்துவீங்களா? ஆவியில உண்மை அப்படியே எழுதுவாங்க, அப்படியே எழுதுவான். கணக்கு எழுதி கையில கொடுத்துருவான். சரி, உங்களை வேலைக்கு விட்டுருக்காங்க, உங்களை உங்க கம்பெனிலயோ ஆபீஸ்லயோ வேலைக்கு வச்சிருக்காங்க. மேனேஜர் உங்களை வச்சிருக்காரு, இல்ல சூப்பர்வைசர் வச்சிருக்காரு. நீங்க வேலையில எப்படி இருப்பீங்க? உண்மையா இருப்பீங்களா? இல்ல அவர் இருக்கும்போது வேலை செய்வீங்களா? இல்லாத போது வேலையை விட்டுருவீங்களா? எப்படி செய்வோம்? யோசித்து பாருங்க. நான் ஒரு 2-3 மாதம் ஐடி போனேன். ஐடிஐ படித்தேன். எனக்கு ஐடி வாத்தியார் கோலப்பன்னு சொல்லியிருப்பார். என் மேலே பிரியமாக இருப்பார். நான் தான் ஃபஸ்ட்டு. நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். நம்மளால் அது தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. இப்போது வாத்தியார் அங்கேருந்து வந்தது, எப்பா இதை ஃபைல் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கப்பான்னு. நாங்களாம் வாத்தியார் இருக்க வரைக்கும் கோலப்ப சார் அந்த பக்கம் போய் சார் போயிட்டாரு, உடனே ஃபைல் பண்ணுறதை நாங்கள் குறைச்சிட்டு பேச உட்காந்துருவோம். இப்போ அடுத்தவங்க என்னை நம்பி சொல்லிட்டுறாங்க, நான் அவருக்கு துரோகம் பண்ணுறேனே, எப்படி சரியா இருக்கும்? உங்களை நம்பி உங்களை ஆஃபீஸில் வச்சாங்க. நீங்கள் ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை நம்பி ஒருத்தங்க பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தில் எப்படி செய்கிறீங்க? வஞ்சிக்கிறீங்க, பணத்தை கள்ளக்கணக்கு எழுதுறீங்க. அடுத்தவன் காரியங்க, அடுத்தவன் விஷயம், அதுல உண்மையா இருக்கு. இருதயத்தில் உண்மையா இருந்தா அடுத்த விஷயத்துல உண்மையா இருப்பாங்க. மறுபடியும் யோசேப்புக்கு வருவோம். அவர் தேவனுடைய மனுஷன். அவன் அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில போத்திபார் வீட்டுக்கு வந்திருக்கிறான். போத்திபார் அவன் அந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து தன் வீட்டுக்கு எப்படி ஆக்கிட்டானா? விசாரணைக்காரனாக்கி விட்டான். வீட்டுக்கே நீதாண்டா, நீ விசாரிச்சுக்கோ அப்படின்னு மொத்தமா கொடுத்துட்ட பொறுப்பை. அடிமையாக்கப்பட்டவங்க
ஆனால் மொத்தமாக கொடுத்துட்டான். இந்த சூழ்நிலையில் அந்த போத்திபார் போன பிறகு போத்திபாரின் மனைவி, எங்க அவ பெரிய ஆஃபீஸருங்க போத்திபார், அவன் மனைவி இவன் மேலே கண் போட்டு தவறு செய்யறதுக்கு வா 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 வான்னு இழுக்கிறா. இவன் முடியாதுன்றான். ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம், ஒரு தேவனுடைய மனுஷன், இருதயத்தில் உண்மையா இருக்குன்னு நினைக்கிற மனுஷன், 39வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். ஏங்க, தவறு செய்ய கூப்பிடும் போது பல நாட்களா இப்படி ஒரு சூழ்நிலை வருது. கூப்பிடும்போது டைரக்டாவே பேசுறான் எஜமாட்டிக்கிட்ட. என்ன சொல்றான்? தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி அவட்டே சொல்றான், இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்புவித்திருக்கார். தெரியுமா மேடம்? தெரியுமா? எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்புவித்திருக்காரு. எஜமாட்டிகிட்ட சொல்றாங்க, எஜமாட்டிகிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவன் என்ன சொல்றான் பாருங்க. நீ அவன் மனைவியா இருக்கிய, உன்னை மட்டும்தான் தள்ளி இருக்காரு. ஆனா தள்ளப்பட்ட நீயோ என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு வர, தப்பா நடக்கிறதுக்கு வர்ற. ஆனா என்னை நம்பி ஒப்பு கொடுத்து போயிட்டாரு. ஒன்னு என் கண்ட்ரோல். நானும் நீ அவன் மனைவியா இருக்கிறனால நான் உன்னோட தொட முடியாது, தொட மாட்டேன். முடியுமா? தொட முடியுமா? என்னங்க இது? முடியும். ஏன்னா அவ தான் ஒத்துக்கிறாள், பாவம் செய்யறதுக்கு ஒத்துக்கிறாள். இவனும் ஒத்துக்கிட்டான முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சொல்றான், அவன் மனைவியாய் நீ இருக்கிறபடினாலே நான் தொட மாட்டேன். எங்க அடுத்தவன் மனைவியை சாதாரணமா தொடுறானே, அடுத்தவன் பொண்ணை தொடுறானே, எப்படிப்பா உனக்கு மனசு வருது? உன்னை நம்பி ஒரு பொண்ணை உங்க வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? இருதயத்தில் உண்மை உள்ளவன் தப்பே பண்ண மாட்டான், தப்பே பண்ண மாட்டான். அருமையான சௌரியர் சௌரனே கேள். ஆபீஸ்ல உன்னை நம்பி பணத்தை கொடுத்திருக்கலாம், இல்ல வேலையை கொடுத்திருக்கலாம். நீ எப்படி இருக்கிற ஆபீஸ்ல? உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் உண்மையா இருக்கியா? நீ அடுத்தவன் காரியத்தில் உண்மையா இருப்பாங்க. இருதயத்தில் உண்மை உள்ளவன் அடுத்தவன் காரியத்தில் உண்மையா இருப்பான். லயோலா காலேஜில் 1975 ஆகஸ்ட் 16 ஜாயின் பண்ணுறேன். டைப்பிஸ்டா ஜாயின் பண்ணும்போது ஒரு லைப்ரரியில் டைப்பிஸ்டாக நான் இருக்கணும். ஆனால் லைப்ரரியன் ஒரு ஃபாதர், அவருக்கு இவ்வளோ பெரிய ரூம் இருக்கும் ஒருத்தருக்கு. அந்த ரூமில் நிறைய வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் கிடக்கும். பெட்டு ஒன்று தான் இருக்கும், திங்ஸ்லாம் நிறையா கிடக்கும். என்ன பண்ணிட்டாங்க, லைப்ரரியன் சொன்னோன்னா லைப்ரரி இன்சார்ஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்னைய அவருடைய ரூமில் ஒரு டேபிள், டைப்ரைட்டர், சேர், மேட்ரு எல்லாத்தையும் கொடுத்து இங்கே டைப் படிப்பான்னு சுற்றி பார்த்தீங்கன்னா பலவிதமான வேல்யூபிள் திங்ஸ் கிடக்கும். எனக்கு பயமாக இருக்கும், என்னடா இது இப்படி போட்டு வச்சுருக்காங்களே, ஏதாவது ஒன்று காணாமல் போச்சுன்னா குற்றவாளி நம்மளாயிருவோமே அப்படின்னு நினச்சி நான் எப்போவுமே திருச்சியில் இருக்கும்போது சரி, இங்கே வேலையை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாம்படி சாட்சியாக இருந்து என் வேலை செய்யணும், இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இங்கே எப்படிப்பேன், ஆண்டவரே எங்கள் பொருட்கள்லாம் கிடக்குது, ஒரு சின்ன பொருள் கூட காணாமல் போயிடக்கூடாது, கடைசியில் என் பேர் குற்றவாளியாக ஆக்குற அளவுக்கு என் பேர் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி ஒரு ஜோம் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், வேலை சொன்னேன். 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆனோம்னா அந்த லைப்ரரின்னு சொல்கிறாரு, இனிமேல் நீ என்ன பண்ணு, லைப்ரரியில் போய் ஒர்க் பண்ணுட்டார். லைப்ரரி எப்படி தெரியுமா, அங்கேருந்து நம்ம அந்த ஜங்ஷன்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் இருக்கும் நீளம், அவ்வளோ பெருசாக இருக்கும். லேலா காலேஜ் லைப்ரரி நல்லா அகலம், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் ஒரு கார்னரில் எனக்கு ஒரு சேர் ஒரு டேபிள் போட்டாச்சு, உட்காந்துருக்கேன். அங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இவ்வளவுலாம் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் என்னை முதல்ல இங்கே கொண்டு விட்டுருக்கலாம்ல சார், ஏன் சார் 1 மாதமாக அங்கே காய போட்டாங்க, என்னைய தனியாக கிடந்து போர் அடித்து போய் சார்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டேன். எதுக்கு? எனக்கு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணனால தான் இங்கே வந்துடுங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்மகிட்ட கொடுப்பாங்க, ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு டெஸ்ட்டுக்காக தாண்டா கொடுத்து வச்சுக்கன்னு என்ன தான் பண்ணுறப்பார், என்ன பண்ணுறப்பார். எவ்வளவோ யாருடைய பணத்தையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் கணக்கு கொடுக்குறீங்க, கரெக்டாக கொடுக்குறீங்க. டெஸ்ட் ஃபெயில், ஆவியில் உண்மை இல்லை, இருதயத்தில் உண்மை இல்லை, ஃபெயில். அப்பா கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், கடைக்கு போயிட்டு பொருள் இவ்வளவுன்னா செலவு இவ்வளவு, நான் செலவு பண்ணேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இவ்வளவுப்பா அப்படின்னு போய் சொல்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள் ஆஃபீஸில் போய் சொல்கிறவங்க எத்தனை பேர். மன்னிக்கணும், அடுத்த விஷயத்தில் போய் செயல்படுறது தப்பாக செயல்படுறீங்களே எப்படிங்க. அடுத்தது, நான் ஒரு போதகர் கீழே இருந்தேன். அந்த போதகர் யாருன்னு சொல்லி சவர் தாமஸுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும். நான் திருச்சியில் இருந்தேன் அப்போது. அப்புறம் மாங்காட்டுக்கு வந்த பிறகு தான் இவங்களெல்லாம் தெரியும்னு வச்சுங்க. அந்த போதகர் ரொம்ப கரார் பேர் வழி. அவர் ரூமுக்குள்ளே யாரையும் விட மாட்டார், அங்கே தான் கேஷ் பாக்ஸ் வச்சுருப்பார், விட மாட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு செக் லீஃபும் பாஸ்புக்கும் என் கையில் கொடுத்து, நீ போய் என்கேஷ் பண்ணிவிட்டு இதில் புக்கில் என்ட்ரி பண்ணிட்டு வாப்பான்ட்டார். சரி நான் போனேன், செக்கை கொடுத்தேன், பணம் கொடுத்தாங்க, பாஸ்புக் கொடுத்தேன், என்ட்ரி பண்ணாங்க, தந்துட்டாங்க. நான் நேரே வந்து, அண்ணே இந்தாங்க அண்ணே பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாஸ்புக்கையும் கொடுத்தேன். அதில் எவ்வளவுப்பா இருக்குது அப்படின்னு கேட்டார். பாஸ்புக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டார். தெரியலண்ணே அப்படின்னா. தெரியலையா, எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். இல்லைண்ணே நான் பார்க்கலையா, இல்லைண்ணே பார்க்கல. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்து விட்டேன், நீ பார்க்குறியா இல்லையான்னு பார்க்கத்தான் கொடுத்து விட்டேன்ற. அவர் என்ன இப்படி டெஸ்ட் பண்ணுவார் நான் நினைக்கல. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நம்ம ஏன் அதை போய் பார்ப்பான்னு விட்டேன். நீ பார்க்குறியா இல்லையான்னு பார்க்கத்தான் அதை டெஸ்ட் பண்ணேன்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் இருக்கிற ரூமுக்குள்ளே என்னை மட்டும் அலோவ் பண்ணுவார். வச்சுருக்கிற கேஷ் வச்சுருக்க சூட் கேஸை திறக்க சொல்லுவார். திறப்பேன், அவ்வளோ எடுத்துட்டு வான்னு கொடுப்பேன். ஒரு தடவை அவருக்கு உடம்பு சரியில்லை, மொத்தமாக பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்து, அவர் மருத்துவமனையில் இருக்கார், நீ செலவு பண்ணிக்கப்பா, எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கிட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருந்தனால தானே ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்மளை மாற்றினார். இப்போ உங்களை நம்பி ஒரு விஷயத்தை செய்ய வச்சாருன்னு வச்சுங்க, ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, எப்படி இருப்பீங்க அந்த விஷயத்தில், எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு வேலைக்கு போகலாம் கூட நாளைக்கு வந்து சைன் பண்ணிடுவோம் அடுத்த விஷயத்தில், அப்படிதானே வேலைக்கு போன மாதிரி. அடுத்த விஷயத்தில் உண்மையா இருக்கணுங்க. ஓகே, 4 5வது 1 இருதயத்தில் உண்மையா இருக்க விரும்புற என்ன செய்வான், பாவத்துக்கு செத்துருவான். 2வது ஆவியில உண்மையா இருந்து காரியத்தை அடக்குவான். 3வது உண்மையை பேசுவான். 4வது அடுத்தவன் காரியத்தில் உண்மையா இருப்பான். 5வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனம்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப ஆண்டவராய் இயேசு பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. அப்ப இயேசு உன்னதத்தில் இருந்தவரை உலகத்துக்கு பிதாவாகிய தேவனை அனுப்பியிருக்காரு. அப்படியே நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எங்கிருந்து அனுப்புறாரு? உன்னதத்திலிருந்து அனுப்புறாரு. உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறாரு. இப்ப இங்க பாருங்க, இயேசு தேவனால் அனுப்பப்பட்டார், நாம் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். இங்க இயேசு என்ன சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். இப்ப உண்மை உள்ளவன் எப்படி இருப்பான் பாருங்க. இந்த இருதயத்துல உண்மை உள்ளவனா இருக்கணும் விரும்புறானே, அவன் எப்படி இருப்பான்? தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனா இருப்பான். சுயமாய் பேசுகிறவன் அப்படின்னா நம்மை அனுப்பினவர் யார்? இயேசு. இப்ப அனுப்பினவரின் மகிமையை தேடணும். என்ன செய்யலாம்? அனுப்பினவர் எப்படி சொன்னாரோ அப்படியே பேசிடணும். அப்படின்னா அனுப்பினவரின் மகிமையை தேடணும். சுயமா பேசுறேன்னு வச்சா, சொந்தமா நான் பேசினா அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, இது ஒன்றும் பாவம் இல்லைங்க. அப்படி நான் சுயமாய் பேசினால் எனக்கு சுய மகிமையை தேடுகிறேன்னு அர்த்தம். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னா அனுப்பினவரின் மகிமையை தேடணும்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், உங்களை ஒரு சின்ன மீட்டிங்ல பேச வைக்கிறாங்க, அல்லவென்றால் உங்ககிட்ட சிலர் ஆலோசனைக்கு வர்றாங்க. சிலர் ஆலோசனைக்கு வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை கொடுப்பீங்க? சொந்தமா ஆலோசனை கொடுப்பீங்களா, இல்ல வேதத்திலிருந்து ஆலோசனை கொடுப்பீங்களா? சொந்தமா ஆலோசனை கொடுத்தால் சுயமகிமை தேடுகிறீங்கன்னு அர்த்தம். தேவன் சொன்ன வசனத்திலிருந்து ஆலோசனை கொடுத்தால் அனுப்பினவரின் மகிமையை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ யாருக்கிட்ட பேசினாலும் சுயமா பேசாதீங்க, சொந்தமா பேசாதீங்க. அதனால பிரதர் சாப்பிட்டீங்களா பிரதர், ஐயோ சொந்தமா பேசிவிட்டனோ, இதை நான் சொல்ல வரல. தேவனுடைய காரியங்கள் அவங்களுக்கு விளக்கம் வேணும். செய்தி கொடுக்கும்போதோ இல்லை ஆலோசனை கொடுக்கும்போதோ சுயமாக செய்யக்கூடாது. வேத வசனத்தின்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அனுப்பினவருக்கு மகிமையை தேடுறோன்னு அர்த்தம். அனுப்பினவருக்கு மகிமையை தேடுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு சொன்னார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல பிதாவிடத்தில் சொல்றார். அப்ப பிதாவினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இயேசு என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை. பாத்தீங்களா, அவர் நினைச்சிருந்தா சுயமா பேசலாம், சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றோ உபதேசிக்க வேண்டியது என்னதென்றோ என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் பேச வேண்டியது என்னது, உபதேசிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அனுப்பப்பட்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறார். எப்படி மகிமை கொண்டு வருகிறார்? பிதா சொன்னபடியே சொல்லுகிறார். அருமையான சௌரனே சௌரியே கேள். உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்டால், இல்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும்னு வாஞ்சிப்பாயனால் தேவனுடைய ஆலோசனையை சொல்லு, வசனத்தை வசனமா சொல்லு. அப்படி நீ சொல்லுவாயானால் அனுப்பினவருக்கு மகிமையை தேடுகிற உண்மை உள்ளவனாய் இருக்கிறாய் அர்த்தம். உண்மை உள்ளவனாய் இருக்கிறாய் அர்த்தம். யோசித்து பார். அனுப்பின இந்த மோசைய கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி வர்றதுக்கு அவனை லீடரா வச்சு கொண்டு வரலான்னு பார்த்தாரு. அவனை கூப்பிட்டார், வரமாட்டேன்ட்டான். ஆனா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாரு. அவன் மனைவி 2 பிள்ளைகள் போறாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, பட்டயத்தோட நின்னுட்டாரு. வரமாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா கட்டாயப்படுத்தி வரவழைச்சாரு. இவ பட்டயத்தோட நிக்கிறாரு. கொன்னுறன்னு சொல்லு. உடனே அவனுடைய மனைவி ஒரு கருக்கான கல்லை எடுத்து பிள்ளைகள் 2 பேருக்கும் விருத்தசேனம் பண்ணிட்டு ரத்த சம்பந்தமான புருஷன் சொல்லி
ஒப்பு கொடுத்தான். ஓகே, உடனே அவர் விலகிட்டார், பட்டயத்தை விட்டு விலகிட்டார். ஏன் அப்போ அவனை கொல்ல பார்த்தாரு அப்படின்னா, இவள் மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மகள், இவனோ ஒரு இஸ்ரவேலன், இவன் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். அவன் அழைத்து வரப்போகிற இஸ்ரவேலர்களும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இவன் பிள்ளையோ இல்லை, அதனால தான் கொல்ல பார்த்தார். உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டா, பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணாதனால தான் இப்படி நிற்கிறான்னு. விருத்தசேதனம் பண்ண ஓகே. இப்போ செங்கடலை தாண்டியாச்சு, இப்படி வந்தாச்சு. மேலே மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 10 கற்பனைகளையும் கிட்டத்தட்ட 600-700 நியாயப்பிரமாணங்களையும் கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எண்ணாகம் 29வது அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னான். பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேலுக்கு சொன்னான். இவன் நினைச்சிருந்தா அவன் இஷ்டத்துக்கு சொல்லிருக்காங்க. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியத்திலே ஜனங்களை கொண்டு போகிற மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேலருக்கு சொன்னான். அப்போ நீங்க ஏன் இப்ப அவன் சொன்னதுனால தேவனுக்கு மகிமை உண்டாக்குறான், தேவனுக்கு மகிமை உண்டாக்குறான். அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மை உள்ளவனை குறித்து நம்ம தியானிக்கிறோம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பான். சொப்பனம் யாருடையது? அந்த தீர்க்கதரிசி கொண்டது. அதை வேணா விவரிக்கட்டும். ஆனால் என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. அவருடைய வார்த்தையை சொன்னால் அவருக்கு மகிமை, சொப்பனத்தை சொன்னால் தீர்க்கதரிசிக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, பதருக்கு கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அப்ப கோதுமை எது? வசனம். பதர் எது? சொப்பனம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அருமையானவளே, நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது. வசனம் ஒண்ணு சொல்லுது, அந்த வசனத்தை இப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா யூ ஆர் ரைட், நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. அதைத்தான் சொன்னாரு, என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. இந்த காலவெளியில் வந்திருக்கிற தேவஜனமே, இருதயத்தில் உண்மை உள்ளவன் அனுப்பினவருக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு வசனத்தை வசனமா சொல்லும். 5 காரியம் பார்த்தோம். 1, இருதயத்தில் உண்மை உள்ள என்ன செய்வான்? பாவம் செய்ய மாட்டான். 2, தேவையற்ற காரியத்தை அடக்குவான் இல்லைங்க, தேவையற்ற காரியங்களை அடக்குவான். 3, பொய் சொல்ல மாட்டான். 4, அடுத்தவன் காரியத்தில் உண்மையா இருப்பான். 5, அனுப்பினவருக்கு உண்மையா இருக்கும்படி வசனத்தையே சொல்வான். சொல்லி சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன், அது வசனம் எடுக்கணுமா வேண்டாமா? சரி, நீதிமொழியின் புஸ்தகம் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் தமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டார். இப்ப வாசிங்க ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஓஹோ, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஏன் ஆசீர்வதிச்சாரு? உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். அருமையானவர்களே, ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மை உள்ளவர்கள் வாசிங்க சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே,
பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆஹா, இங்க இல்லைன்னு போட்டு பாருங்க. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உண்மை உள்ளவனை கண்டுபிடிக்க கஷ்டங்க. இன்னைக்கு உண்மை உள்ளவங்க இருதயத்தில் உண்மை உள்ளவனை கண்டுபிடிக்க கஷ்டம், குறைஞ்சிட்டாங்க. ஆனால் அருமையான சௌர்ண சௌரிய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வெட்சிக்கப்பட்ட சபைகளுக்கு மத்தியிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறான். ஆனால் நம்முடைய சபை உண்மையான சபையா இருக்கணும். ஆமென். இருதயத்தில் உண்மையா இருந்து இயேசுவை தரிசிக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் குறைப்பட்டிருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் வசனம் சொல்லும், நீ மரண பரியந்தம் அப்புறம் ஜீவ கிரீடத்தை பெறுவோம். அப்போ நம்ம ஜீவிய காலம் வரைக்கும் நம்ம உண்மையா இருப்போம், ஜீவ கிரீடம் கிடைக்கும். என் ஆண்டவருடைய வசனம் சொல்லும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் இயேசு வரப்போறாரா? நான் இருதயத்தில் சுத்தமாக இருந்து உண்மையாக இருந்து இயேசுவை தரிசிக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஆண்டோட சொல்லாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்க நம்ம வாழ்றதே, நம்ம ரட்சிக்கப்பட்டதே கர்த்தருக்காக வாழ்றது தான். அதாவது இயேசு வந்தால் பறக்கத்தாங்க சபைக்குள்ளே இருக்கிறோம். அப்படி பறக்கணும்னா இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் பறக்க முடியாது. இருதயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, தேவையில்லாதெல்லாம் பரப்ப மாட்டீங்க, உண்மையை பேசுவீங்க, அடுத்தவங்க காரியத்தில் உண்மையாக இருப்பீங்க, அனுப்பினவருக்கு உண்மை மகிமையை தேடுவீங்க. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். தாவீது அப்படிதான் கேட்டான், நிலைவரமான ஆவிய நிலையை புதுப்பியும். எல்லாரும் முழங்கால் படிவிடுமா? மனுபுத்திரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள். நம்ம சபையிலும் உண்மை உள்ளவர்கள் குறைந்து விட்டார்களோ? குறைந்து விட்டார்களோ? இல்லை ஆண்டவரே, எங்க சபையில இருக்கக்கூடிய நான் உண்மை உள்ளவனாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டிங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இருதயத்தில் உண்மை உள்ளவனை தான் தேடுகிறீர். ஆபிரகாமுடைய இருதயம் உமக்கு உண்மையா இருந்தது என்று எழுதியிருக்கிறதே. எங்க இருதயத்தை இந்த காலவேளையில அர்ப்பணிக்கிறோம். உங்களுக்கு முன்பாக எங்கள் இருதயம் சுத்தமா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். உண்மையான இருதயம் எனக்கு வேணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆனா இது வரைக்கும் நம்முடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு யோசித்து பார்த்துங்க. சாதாரணமா பாவம் செஞ்சோம், காரணம் இருதயத்தில் உண்மை இல்லை. சாதாரணமா தேவையற்ற காரியங்கள் நம்ம காதுக்கு வந்தபோது பரப்பணும், ஏன்? இருதயத்தில் உண்மை இல்லை. அடுத்தவன் காரியத்தில் உண்மையா இல்லை, ஏன்? நமக்கு வசனம் தெரிஞ்சாலும் வாழலை, இருதயத்தில் உண்மை இல்லை. போய் பேசணும், ஏன்? இருதயத்தில் உண்மை இல்லை. நம்ம சுயமா ஆலோசனை கொடுத்தோம், ஏன்? அனுப்பினவருக்கு மகிமையை தேடுற உண்மை உள்ளவனா இல்லை. இப்ப யோசித்து பாருங்க. வேணாண்டவரே, தாவீது சொன்னானே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும். தேவன் கோடிக்கணக்கான மக்கள் பாவத்திலே வாழும்போது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை நேசித்து நமக்காக பலியாகி ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து சபைக்குள்ளே வைத்தாரே, அந்த தயவிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த சபையை குறித்து ஆண்டவருக்கு என்ன எண்ணம் தெரியுமா? சுத்த இருதயத்தை விரும்புகிறார். எல்லாருக்கும் சுத்த இருதயம் வேணும். தேவன் விரும்புகிற அந்த சுத்த இருதயம் நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்தருளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே ஸ்தோத்திரி. இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், சுத்தமாக இருப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினார். ஏதோ வசனங்களை கேட்டோம்,
கடந்து போனோம் என்பதல்ல. ஆண்டவரே, எங்களை நேசித்து தானே அப்படி வார்த்தைகளை சொல்லி தந்தீர். ஆகவே இருதயத்தில் உண்மை உள்ள நாங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி வாழ்கிறதுக்கு நீங்கள் பலம் தரும்படியாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கும். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, மயமுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீங்க. சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எண்ணினீரோ அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி ஆபிரகாமுடைய இருதயத்தை உம்முடைய கண்களுக்கு முன்பாய் ஆண்டவரே உண்மையாயிருப்பதை கண்டுபிடித்தீரே, அப்படி போல எங்களுடைய இருதயம் உங்கள் பார்வைக்கு உண்மையாயிருக்க ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தான். அப்படி உண்மையாக இருக்கணும்னு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கட்டளையிட்டு உண்மையான இருதயமுடையவளாய் வாழ உதவிச்சிங்க. அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனே, இந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து, பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் பார்த்து சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு போங்க.